84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 54ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் அம்மா வந்தாள். இந்த புத்தகம் தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் நிறைய இடங்களில் நம்ம யோசிக்காத சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். இது ஒரு பிராமின் கம்யூனிட்டியை பேக்ரவுண்டாக வச்சு எழுதப்பட்ட கதை தான். அந்த கதையில் ஒரு சின்ன பையன் இருப்பாங்க. அந்த சின்ன பையனோட அம்மா, இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட பிணைப்பாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கு, அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சொல்ல முடியாத இல்லைன்னா சொல்லப்படாத சில உணர்வு ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கதையில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையை நம்ம படித்து முடிக்கும்போது இப்படி ஒரு ஃபேஸ் இப்படி இந்த கதையில் காட்டியிருக்கிறது அப்படின்றதே எவ்வளோ பெரிய ஒரு சலசலப்பை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கான ஒரு கதை. நிஜமாவே எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகம் நம்ம படித்து முடிச்சுட்டு தி. ஜானகிராமன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவர் மோகமுள் எழுதியிருந்தார். மோகமுள், இந்த அம்மா வந்தாள், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே பெண்கள் அப்படின்றவரை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண் கதாபாத்திரத்தை ஒரு ஆசிரியர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் இதில் அப்பட்டமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த அம்மா வந்தாள் கதையும் கிட்டத்தட்ட ஒரு டிப்பிக்கலான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெண் கேரக்டரை அவங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஸ்டிக்மாவை எல்லாம் உடைக்கணும், இந்த சோஷியல் ஸ்டிக்மாவில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். இந்த கதை படிச்சுட்டு நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகமும் கூட தான். இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதை மீறியும் இதை படிச்சிடணும் அப்படின்ற ஒரு உந்துதலை இந்த புத்தகத்தோட நரேஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 நாளாக நான் போடாமலே இருந்திருந்தேன் வீடியோஸ். ஏன்னா புயல்னால நெட்வொர்க் இல்லை, கரண்ட் இல்லை, நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதனால் அந்த 2 நாள் தடைப்பட்டுருச்சு. அதுக்கும் சேர்த்து இனி கண்டினியூவாக வீடியோ நான் போடுறேன். இந்த 84 டேஸில் 84 புக்ஸ் அப்படின்றது 84 புக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படித்து பாருங்கள் இந்த அம்மா வந்தாள் அப்படின்ற புத்தகத்தை. நன்றி.